அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு புதுமை படுத்திருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். அப்புறம் அருமையான இசையமைப்பாளர், நீங்கப்பா ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்களா, டாடாடா எல்லாருமே மெய்மறந்து கைத்தட்ட ஆரம்பித்தேன். உண்மையில் நான் வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் சமீப காலத்தில் பார்க்கல. அதுதான் உண்மை. ஏன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மேஜிக் வந்து கண்டிப்பாக படத்துலேயும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்படி ஒரு அற்புதமான படத்தை இயக்கிய அருமையான இயக்குனர் அவர்களுக்கும் என்னுடைய சாருக்கு இது எத்தனாவது படம்? 2வது படம் இல்லையா? இந்த 2வது படம் இது வந்து உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிகுறி அதில் தெரியுது. ஏன்னு கேட்டால் நம்ம கோகுல் சார் சொன்ன மாதிரியே நானும் படம் பார்த்துட்டேன். ஆனால் இசை அமைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். நேற்று வர முடியல. படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல் ஹீரோயின்ஸ் 2 பேருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அப்புறம் சொல்லவே வேண்டாம், வழக்கமாக பல கோடி பேர் உங்களை வாழ்த்திருப்பாங்க. அதில் நானும் ஒரு கடைக்கோடியில் உங்களையும் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் காமெடி நடிகர்களை ஆராய்ந்து அதில் ஒரு டாக்டரேட் வாங்கிய இந்தியாவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற எங்கள் அண்ணன் சார்லி என்ன முன்னாடி இருக்காப்புல, அடிங்க அப்பா கேரக்டரை மிரட்டி விட்டீங்க. உங்களுக்கு அண்ணனுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னடா, எனக்கு சொன்னியான்னு நீங்கள் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸுங்க கேட்க எனக்கு. உங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த படத்தினுடைய நடித்த நம்ம தம்பி பப்புவையும் கண்டிப்பாக அந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும். நான் நடித்த உடனே தம்பி ராஜுக்கிட்ட கேட்டேன், நல்ல கேரக்டர்ப்பா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு தந்திருக்கலாம்ல அப்படின்னா, இல்லைண்ணே அது அப்படியான ஒரு கேரக்டர் அது தம்பி தான் பண்ணணும் அப்படின்னாப்புல. அதுக்கு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் நம்ம ஹீரோ ராஜுவை வந்து நம்ம ஸ்டோன் பெஞ்சை சேர்ந்த தயாரிப்பாளர் வாழ்த்துன மாதிரி எல்லாருக்கூடையும் ரொம்ப ஈஸியாகவே வந்து ஜெல்லாகக்கூடிய ஒரு ஆள். அதை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நம்ம நீங்களாம் பார்த்துருப்பீங்க பிக் பாஸில் சீசன் 5 வந்து பிக் பாஸ்னால் என்னென்னே தெரியாமல் கூட்டமாக என்னையும் தூக்கி உள்ளே போட்டாங்க. நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே நான் போகும்போது ராஜு உள்ளே இருக்காப்புல. நைட்டு எத்தனை மணி இருக்கும்? ஒரு 1:30 மணி இருக்கும். அப்பா என்னையும் தூக்கி உள்ளே அனுப்பிட்டாங்க. நானும் திக்கு தெரியாத காட்டுக்குள்ளே இல்லை அப்படியே போகிறேன். அங்கே போனால் தம்பி உட்காந்துருக்காப்புல, கண்ணெல்லாம் அப்படி ரெட்டாகி உட்காந்துருக்கேன். நான் போன உடனே தம்பிகிட்ட தான் பேசுனேன்னு நினைக்கிறேன்மா. என்ன தம்பி கண்ணெல்லாம் இப்படி சிவந்து போயிருக்கு என்ன அப்படின்னு. ஆமாண்ணே கொஞ்சம் தூக்கம் இல்லை அப்படின்னு. எந்த ஊர் தம்பி? அண்ணே நான் திருநெல்வேலி. நீங்கள் நம்ம ஊரா அப்படின்ட்டு அங்கே ஆரம்பித்தது எங்கள் பயணம். ஒரு 4-5 நாள் வந்து நான் அப்புறம் தம்பிக்கிட்ட அதிகமாக பேசல. நான் பாட்டில் நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன், தம்பி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் எப்போ பார்த்தாலும் தம்பியை சுற்றி மட்டும் ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டே இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள வந்து பேப்பர் கிடையாது, டைம் கிடையாது, ஃபோன் கிடையாது. நாங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கணும். இப்போ நானும் எல்லார்ட்டையுமே பேசி பார்க்க இருங்க. அங்கே ராஜுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு காமெடி பண்ணுறாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னா தம்பியை சுற்றியே தான் ஒரு கூட்டம். எப்பவும் இனிப்பை சுற்றி இருக்கிற அந்த எறும்பு கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு, அந்த தம்பியை சுற்றியே அவ்வளோ இருக்கும் கூடுறாங்களே என்ன, சரி நம்மளும் தான் போய் பார்ப்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு தான் ராஜுன்னா யார் அப்படின்றது எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஸ்டைல், தம்பி நடந்துக்கிற விதம், இது எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பல கோடி பேர் ராஜுவுக்கு வந்து ஆர்மிலாம் வச்சு தம்பியை இவ்வளோ தூரம் பாராட்டி அந்த பிக் பாஸ் வீட்டிலே வந்து டைட்டில் வின்னராக தம்பி ஜெயித்த அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
பிபி அப்படின்னா பிக் பாஸ் மட்டும் இல்லை, பிபிக்கு இன்னொரு தொடர்பு இருக்குது. ஏன்னா பன் பட்டர்லேயும் பிபி இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பிக் பாஸில் எப்படி ஒரு பெரிய வெற்றியை தம்பி அடைந்தாரோ அதே மாதிரி இந்த பிபியிலையும் ஜேன்னு வருவார். தம்பியுடைய கேரியருங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால் தம்பியை வச்சு அடுத்து படம் பண்ணக்கூடிய ஆட்கள் உடனடியாக வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்லாம் கொடுத்து இப்போமே ஏன்னா ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. என்ன சொல்கிறது, ஆமாம். ஏன்னா இன்று இல்லை இன்னும் ஆரம்பித்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஜூலை 18ஆம் தேதி தியேட்டர்களில் அந்த தம்பியுடைய நடிப்பில் உருவாகிருக்கிற இந்த படத்தை உலக மக்கள் எல்லாருமே பார்த்து ஆஹா நமக்கான ஒரு நடிகர் நம்ம குடும்பத்தில் இருந்து ஒருத்தர் வந்துட்டாயா அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகராக தம்பி ராஜு உருவெடுக்கிறாரு. அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கிற தம்பியுடைய பயணம் விரைவில் 6 கோடி 60 கோடி 600 கோடி அந்த மாதிரி சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழும் உங்களுடைய வளர்ச்சியும் அமையணும் அப்படின்றத அன்போடு வாழ்த்தி இந்த பண்பட்ட ஜாம் சம்பந்தப்பட்ட அத்தனை அன்பு உள்ளவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.